சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கன்னு கிளம்புனா கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும். அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? இதை வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணுன்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். அப்பா வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்கார். அப்படியே எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். ஆக்சுவலாக அவருக்காக தான் நான் வந்து ஃபாரின்லாம் படிக்கிறதுக்கு கூட போகல. மாப்பிள்ளையும் எனக்கு பாண்டிச்சேரியிலே தான் இருக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா அதுக்காக சொல்கிறேன். எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணாத நம்ம 2 பேரும் போவோம். அதே மாதிரி தனியாக பீச்சுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம். பாப்பா தான் இருக்கா, பாப்பாவை பார்த்துக்கலாம். நான் பீச்சுக்கு போனால் என் பொண்ணு கூட போன எங்கள் மாப்பிள்ளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காற்றுல பொண்டாட்டியை ஓரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. மகள் இங்கே வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துடுவீங்க. சொல்கிறதுக்கு தாண்டா நான் ஆவலாக இருக்கேன். என்னுடைய வேலையை போகிற ஆஃபீஸ் போகிற வேலையை வழியில் தான் எங்கள் வீடு. அதனால் போகும்போது ஒரு தடவை போய்டும், வரும்போது ஒரு தடவை விட்டு வந்துடுவார். சபாஸ் மாமா சபாஸ். ஒரு 10 நிமிஷம் பார்த்து போயிடுவாங்க. ஆனால் நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. 1 வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதையே ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது ஆமாம், ஓயாமல் மாமனாரோட வாக்கிங் போகிறதுலாம் கஷ்டம்தான். எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நான் உன் கூட தாம்மா இருந்து பேசணும்னு ஆசைப்பட்றேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏற்றிட்டே போகிறார். எங்கே போனாலும் எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போவார். எப்பயுமே தனியாக அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமாக இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவா மாமா. ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோன்னா கூட அவங்க அப்பா கிட்ட தான் முடிவு எடுப்பாங்க. கள்ளக்குறிச்சிலேருந்து சென்னைக்கு வராங்க. இதை ஏன் அவன் நம்ம கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்பா அம்மா பொண்ணு மட்டும் பேசிக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் அவர் வீட்லேயே இருக்க மாட்டார் சார். அவர் டிரைவர் சார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அவர் காலையில் 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி டைம்லேயே ஃபர்ஸ்ட் கிளம்பிடுவார். அப்புறம் எப்படி சார் சொல்ல முடியும்? நீ ஒரு வாரமாக பேசிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாரமாக வீட்டுக்கு வராமலா இருக்கார் அவரு? சொல்லக்கூடாதுன்னா இல்லை சார். சொன்னாலும் அதில் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது சார் அவருக்கு. அவ்வளவுதான். இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க, மூஞ்சில முடிக்க மாட்டேன். சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். அதான் உங்க அப்பா வராருல, உங்க அப்பா கூட போயிடு. அப்போ எல்லாமே எங்க அப்பா பண்ணுமா? அப்ப நான் எல்லாமே எங்க அப்பாட்ட தானே சார் கேட்க முடியும். வாரம் போன எதிர்பார்ப்பாங்க. என்னால் முடியாது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இப்போ இன்னைக்கு பீச்சுக்கு போகணும்னா அது இன்னைக்கு நடக்காது சார். நான் ஒரு வாரமா கேட்கணும் சார், பீச் போகலாமா? எல்லா வீட்லையுமே அப்படிதாம்மா. இதுவே அப்பா கிட்ட சொன்னா இப்போ உங்க அப்பாட்ட சொன்னா உடனே கூட்டு போவார்ல, அதே மாதிரி உங்க வீட்டுக்காரால கூட்டு போக முடியாது. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இப்போ அவங்க அப்பா டெய்லி கால் ஹிஸ்ட்ரி பாருங்கள், டெய்லி 1 hour பேசுவாங்க. நான் எங்கள் அம்மாட்ட எப்போயாச்சும் மாதத்தில் ஒரு டைம் இல்லை எப்போயாவது தான் கால் பண்ணுவேன். என்ன பேசுகிறீங்க, ஸ்பீக்கர் போடு. எப்போனாச்சும் எதனா இம்பார்ட்டண்டான விஷயம் பேசும்போது மட்டும்தான் சார் ஸ்பீக்கரில் போட சொல்வேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ நீ இந்த ஊரை மதிக்காத. இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு 1000 சென்டென்ஸ் சொல்கிறாங்களா, அதில் 2 சென்டென்ஸ்லேயே சொல்லி முடிச்சிருவார் சார். அவங்க தனியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க. நானும் என்னோட மனைவி குழந்தை மச்சான் நாங்கள் தனியாக இருக்கோம். உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது நல்லது கெட்டதெல்லாம் சொல்லுப்பா, சொல்லுங்கறல. இல்லை அவங்க தான் போகிறாங்க வராங்க. என்னால் முடிஞ்ச அப்போ நான் கூப்பிட்டு போயிட்டு வருவேன். அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சார். ஆக்சுவலாக நீங்கள் அதுக்கு சொல்லணும். அதுக்கு சொன்னால் இது தானாக நடக்கும். இப்போ அவங்க பில்டிங் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ ஹெல்த் ஹசார்ட் இருக்கும், அப்போ அதை அட்ரஸ் பண்ணும்ல. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி, அப்போ அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமாம் சார். அதுக்கு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, வர பண்ணியிருக்கீங்களா? இல்லை. நீங்கள் சென்னையில் எப்போயாவது வெளியில் போகிறீங்கல்ல, அப்போ அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு போயிருக்கீங்களா? இல்லை சார். ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. நியாயப்படி பார்த்தா உரிமையாக டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா அம்மா. அவங்க கேட்க முடியாது. ஆனால் உங்கள் அப்பா கேட்கலாங்கிறது, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க. புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. இப்போ தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி. விஷயங்கள்லேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவாக இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும் சார். அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டெசிஷன் கேட்பேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். நான் அப்பாவோட டெசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டாக இருக்கும். அப்புறம் இவரை கேட்குறீங்க? அது கேட்குறதே இல்லையே. இப்போ எங்கள் அப்பா எனக்கு எல்லா விதத்துலையுமே எனக்கு அன்பு கொடுக்குறாங்க, எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப நான் அவங்க பேச்சு தானே கேட்க முடியும். வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு. போன மாதம் பர்த்டே அதையும் மறந்துட்டாரு. இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். இந்த எங்கள் அப்பா பண்ணாங்கன்னா பெஸ்ட்டாக அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் ஆனால் சிம்பிளாக தான் பண்ணுறீங்க. பிரியாணி சாப்பிடணும்னா இங்கே தான் கூட்டு போவாங்க, நீங்கள் இங்கே கூட்டு போகிறீங்க. நம்ம சோறு தான் முக்கியம்.
அப்பா மாதிரி வர முடியலனாலும் இப்ப கூட கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலைனாலும் அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூட்டு போறாரு, சாப்பிட வேண்டியதானே? நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? ஏய் ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க, அடங்க மாட்டீங்களாடா, என்னடா பிரச்சனை? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? காஸ்ட்லியான இடம். காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. செருப்பு பிஞ்சிரும். ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போணுமா பெரிய ஹோட்டலுக்கு போணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம் சார். அப்ப உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? எங்க அப்பா செல்லம் கொடுத்தது தப்பு தான் சார். இப்போ தெரியுதா அவனை எதுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னு? எல்லாம் டெக்னாலஜி. எல்லா விஷயத்துலையுமே வந்து நல்லது இவ்வளோ இருக்குது அப்படின்னா அவர் செய்கிறதுல வந்து சில குழந்தைத்தனமான நம்ம ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள் இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு இதை பார்க்குறப்ப இது பெருசாக தெரியல. வீட்டில் இருக்கிறது நாங்கள் 3 பேர் தான். நானு, என் ஒய்ஃபு, என் மாமனார். என் மாமனார் கூடவே இருக்கிறாரு, எல்லாத்தையும் அவர் எங்களுக்காக பார்த்துக்கிறாரு. டிஸ்அட்வான்டேஜ்னா அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்கல்ல, அப்போ அவளுக்கு பிடித்த விஷயங்கள்ல இது நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுக்காக சண்டைகள் நிறைய வரும். நான் ரொம்ப எக்ஸ்ட்ரா கத்துறேன்னா அழுதுருவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன சண்டை வந்து நான் ஏன்னு தான் கத்துனேன். ஒரு காருக்குள்ள வச்சு வலசர வகத்தில் அழுக ஆரம்பிச்சவா ஐயப்பா கவரி அழுதுட்டு இருந்தா. அந்த ஏன்னு கத்துன ஒரு வார்த்தைக்கு அவன் கண்ணில் கண்ணீரை பார்த்துட்டேன். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன சண்டை வரட்டும், அவன் என்ன வேணாலும் வார்த்தை சொல்லட்டும், இவகிட்ட நம்ம கோவப்பட்டு பேசிடக்கூடாது. அவன் கண்ணீருக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது. டெய்லி பேசிஸ்ல எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வேணாம். பாத்ரூம்ல ஒரு லைட் போயிருக்கும், உடனே அவங்க ஃபோன் பண்ணி அப்பா அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அவங்க அப்பா ஒன்று என்னம்மா சொல்றேன், அதுக்குள்ளே போயிடுச்சா, உடனே மாத்திருமா, என்ன கம்பெனிமா வாங்குறேன், இப்போ அந்த கம்பெனி வாங்கினா இப்போ அந்த வாங்கம்மா, இப்போ வேற வாங்கிடுமா. உடனே அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வரும், இந்த கம்பெனி பேர் போட்டு அந்த லைட் போட்டு வாங்கிடு. எப்பா உன்னை மளிகை ஜாமான் வாங்க சொல்லியிருக்காப்பா. இது ஒரு கட்டத்தில் எப்படி போகும்னா சார், அப்டேட் பண்றதுக்கு வேற விஷயமே இல்லாம அப்டேட் பண்ண விஷயத்தை திரும்ப அப்டேட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு சுவாரஸ்யமா திரும்ப கேட்பாரு. அப்டேட் செய்யறதுனால இவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு? இது பாத்ரூம் சரியா, இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு, இது ஃபோனு. இப்போ நீங்கள் இந்த ஃபோனை எடுத்து நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடஞ்சிருச்சு, வரையில் ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளோ தானே. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில் ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2 பல்பை நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வாங்கியிருப்போம். அது வீணாயிட்டதுனால எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? எங்க அப்பாட்ட கேட்டு அது வந்து சரி வேற கம்பெனி அவர் வாங்கினா அந்த நல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்குமோ. ஒர்க் பண்றாரா? இல்ல அவர் எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. வாயில வசம் போச்சு தேக்க, ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கு? இந்த மாதிரி காலையில் எழுந்தோடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஏஞ்சிட்டியாப்பா என்ன பண்ணுற, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு பா தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மெசேஜ் போடுவேன் எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் ஆனா தான் கால் பண்ணுவேன். உங்க சிங்கிள் ஃபேமிலில டிக் எதையுமே ஆனா சிம்பிளா கால் பண்ண பண்ண மாட்டீங்களா? மாட்டீங்களா? எங்க அப்பா பக்கத்துல இருப்பார் சார், நான் பேசிடுவேன் சார். இப்போ அந்த மாதிரி பேச முடியலல. நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. இப்போ நான் பக்கத்தில் இருக்கேன்ல சார், அவருக்குமே இது அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்படின்னு நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துருக்காரு. அவர் சொன்னதை நான் ஏத்துக்கினேன் சார். ஓகே ஓகே. அப்பான்றது வேற, ஹஸ்பண்ட்ன்றது வேற. அப்பா பண்ணக்கூடிய விஷயம்லாம் அப்பா பண்ணுவார், ஹஸ்பண்ட் பண்ணக்கூடிய விஷயம்லாம் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. அப்பா வேறு கணவர் வேறுன்னு ஏன் உங்களால் ஒத்துக்க முடியல? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். அப்பா மாதிரி தானே சார் அப்புறம் அவரும் பார்த்துக்கணும். அப்பா உங்கள் அம்மாவை எப்படி பார்த்துக்கிட்டாரு, உங்கள் அம்மாவை போய் கேளுங்க. கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி நல்லா பார்த்துக்கணும். அது பேர் தான் கம்பேர் பண்ணுறது. சரி அவரை விட நல்லா பார்த்துக்கணும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, அதுதான் அது கம்பேர் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜ்மா. அவரையே இழுக்கிறீங்க, என்ன நல்லா பார்த்துக்க. சரி என்ன நல்லா அவ்வளோதான். ஐயோ, எந்த ட்ரெண்டில் பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மா எப்படி செய்வாங்க தெரியுமா? உங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தா அவர் உங்களை கம்பேர் பண்ணுறாரு அவங்க அம்மாவோட, உங்களுக்கு தோணுமா தோணாதா? தோணும் சார். அப்போ இதுவும் அப்படி தானே தோணும். சரி ஓகே சொல்ல மாட்டேன் பஸ். மாமாவோட தலையீடு இல்லாமல் ஃபேமிலி டெசிஷனை இண்டிபெண்டண்டாக எடுக்கும். இது வேலிட் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனதே கிடையாது, பஸ் எதுலையுமே போனது கிடையாது. இப்போ எங்கே போனாலும் கார் தான், பஸ்ஸில் போனாலும் வரமாட்டாங்க. கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? எங்கள் அப்பா என்னை செல்லம் கொடுக்குறனால எங்கள் அப்பாவே இன்டர்ஃபியர் ஆகுறாங்க, எங்கள் அப்பாவே இதை சொல்லியிருப்பாங்க, அவங்களே அசியூம் பண்ணி அவங்க இருந்துக்கிறாங்க. நான் வந்து ஒரு 8+ இயர்ஸ் ஒரு MNC கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஓ,
நீ அப்படி வரியா? ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இல்லைனா நான் சஸ்டெயினே ஆக முடியாது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நான் குழந்தை, எங்கள் அப்பா கூட நான் பாசமாக இருக்கனாலே எங்கள் அப்பா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அதானே உலக வழக்கம். அவங்களோட டெசிஷன் வந்து ஒரு அவங்களோட சாயல் ஒன்று ரெண்டும் அவங்களுக்கு கூட வந்துருதோ. ஆப்வியஸாக தம்பி நீங்கள் எடுக்கிற முடிவில் உங்கள் அப்பாவின் சாயல் இருக்கும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அப்பாட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல பர்மிஷன் கேட்டு பழகாதீங்க. மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம டிசிஷன் நாம எடுத்து பழகணும். எடுக்கிறது கூட ஷாப் போனதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி இது ஓகேவா சொல்லுங்க, நான் பக்கத்துல இருக்கும்போது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கறது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சொல்றேன். எப்ப இந்த ஊர் உன்னை மதிக்கலையோ நீ இந்த ஊரை மதிக்காத. பர்மிஷன் இல்லை, ஒப்பீனியன் தான். அவர் பர்மிஷன் சொல்றாரு. நான் எனக்கு பிடிச்ச ஒன்று எடுத்து கொடுக்குறேன், இது நல்லா இருக்கான்னு உங்கள் அப்பாட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இவ்வளோதான் அதோட அர்த்தம். பண்ணிக்கலாம். என்னம்மா முன்னால எதா இருந்தாலும் அப்பாவை கேட்டு செய்வேன். அடுத்து இன்னொன்னு சொல்லுவார் அவர், உங்க அக்காலாம் பாரு இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி என்ன கேட்காம ஒரு வார்த்தை செய்ய மாட்டா. எப்படி கோர்த்து விடுது பாரு. அப்ப அப்படி சொன்னாலும் மாறக்கூடாது. மாற மாட்டேங்க சார். ஓகே, பஸ் பண்ணிருங்க. பஸ் ஒரு டைம் ஊருக்கு போயிட்டு வரும்போது இப்போ புதுசாக போயிட்டு வர மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஃபேமிலியாக இருக்கிறத பிரிக்கிறோமோ அப்படின்னு ஒரு கில்ட் வருது எனக்கு. டேய் பூமர் அங்கிள், இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுடா. கொஞ்சம் லாங் டியூரேஷன் இருந்துட்டு வரும்போது அது ஒரு ஃபீல் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. நான் அப்பா பிரிஞ்சு வர அழுகிறேன், அடுத்த நிமிஷம் நான் ஊருக்கு வந்து இயல்பா இருக்கேன். நான் தூங்கிட்டேன், பார்க்கல, இப்பதான் எந்திரிச்சு. அவர் கில்ட் எடுத்துக்கிறாரு, ஆனா அப்படி இல்ல அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றேன். நான் ஹாப்பியா தான் இருக்கேன், நான் உங்க கூட இருக்க விரும்புறேன், இருக்கேன், நான் அதனால தான் வரேன். அண்ணா உங்களுக்கு தெரியும்ண்ணே, நீங்க சொல்லி புரிய வைங்கண்ணா. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.